அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ 4 மணி கரெக்டாக 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் படித்தேனா, சரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு வேஸ்லின். இந்த வேஸ்லின் வந்து ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த நடுவில் யூஸ் பண்ணணும். வாய்க்கு அந்த கையிலலாம் வந்து ரெட் ரெட் கலர் டாட் டாட்டாக வரும். சிலருக்கு வந்து இந்த இடத்துல வெடிக்கும், இந்த மொழிக்கு வெடிக்கும். கவனித்து பாருங்கள், வீட்டாளுங்களை கவனித்து பாருங்கள். அது வந்து போட்டால் சரியாகும். சரியா? அடுத்து வந்து அப்புறம் வந்து கால் வெடிப்புக்கு வேஸ்லின் போட்டால் நல்லா ஆகும்னு சொல்கிறாங்களே, அதை நம்பாதீங்க. இந்த ப்ராடக்ட்டு தான் கால் வெடிப்புக்கு போடணும். சரியா? இது சூப்பராக வேலை செய்யும். 3 நாளில் நல்ல ரிசல்ட் தெரியும். உண்மையிலே நான் பயன்படுத்திட்டு தான் சொல்கிறேன். இந்த லெம்சிப் இருக்கு இல்லையா, இந்த லெம்சிப் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து கோல்ட் அண்ட் ஃப்ளூன்னு போட்டிருக்கா. இது வந்து சைனீஸ் தலைவலி இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது வேலைக்கு போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். இதை வந்து குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக வேலை செய்யும். ஆனால் ஒன்று, அடிக்கடி இதெல்லாம் சாப்பாடு கிடையாது, மருந்துனா எப்போவாவது எடுத்துக்கணும். இல்லாட்டி நம்ம மேலே வந்து அப்பிட் ஆகிடும். பேராசிட்டமால். ஓகே. என்னோட ஃபேவரட் புக்ஸை காமிக்கிறேன். இது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து நான் திண்டுக்கல்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் பாருங்கள். ஆமாம், யாரோ அந்த புக்கை தூக்கிட்டு போயிடுவாங்க, திண்டுக்கல் வேறு எழுதி வச்சுருக்கேன். இது என்னோட ஃபேவரட் குறுந்தொகை புக்கு. மற்ற எல்லா புக்குமே தேடி பார்த்தேன், குறுந்தொகை தான் இருந்தது. அப்புறம் வந்து அது திருக்குறள், அது கூட தெரியாமல் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து குறுந்தொகை. எவ்வளோ அழகான படம் இல்லை? இந்த பின்னாடி இருக்க படத்தை காமிக்கிறேன் பாருங்க. திருக்குறள் போய் குறுந்தொகைன்னு சொல்லிட்டேனே. இது நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சட்டையை போடலன்னு வச்சுக்கோங்க, நடுங்கிடுவேன். ஏன்னா ஹீட்ரு போடாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், சவுண்டு வரும் இல்லையா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நான் எனக்கு எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது. யாரோ ஒரு இந்தியர், இல்லை யாரோ ஒரு இந்தியர் தான். அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறேன், அங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்குது. அந்த பக்கம் வேலை செய்கிறவங்கள விட்டுட்டு நான் நின்றுட்டு இருக்கேங்க. அப்போ வந்து வாயில் சாப்பாடு மாட்டிக்கிச்சு போல இருக்கு, எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பண்ணக்கூடாது. சரியா? சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்கணும். கொப்பளிக்க முடியலன்னா துப்பணும். இல்லாட்டி முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொப்பளிச்சு முழுங்கிடணும். என்ன, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. அதில் எனக்கு என்ன தோணுது, என்ன நம்ம நின்றுட்டு இருக்கோம், அவர் வந்து இப்படி பண்ணுறாருன்னு. என்னை பார்த்தா நம்ம வீட்டாளுங்க மாதிரி தெரியுது. அதான் நம்ம வீட்டில் பண்ணுவோம் தெரியுமா, நம்ம வீட்டாளுங்க முன்னாடி இப்படி இப்படி பண்ணுவோம் இல்லையா, அது போல் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் சொல்லிட்டேன், நான் அப்படிலாம் நினச்சிட்டு பண்ணாதீங்க. ஓகே. என்ன 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 நினைப்பாங்க, இந்தியர்களுக்கு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியலன்னு நினைக்க மாட்டாங்க. அதனால்